நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணலாம். இந்த கார்டை யூஸ் பண்றப்ப உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். அப்படியா ரோகிணி, பாத்தியா நான் சொன்னல நம்ம தேடி பணம் வரும்னு. சார் அதுக்கு ஏதாவது நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுமா? இல்ல சார், எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம் நீங்க உட்காருங்க. மனோஜ், சொல்லு ரோகிணி. இந்த கிரெடிட் கார்டு நமக்கு தேவையா? ஏன் அப்படி கேக்குற? 10 lakhs லிமிட் சொல்றாங்க. நம்ம தேவையில்லாம நிறைய செலவு பண்ணிடுவோம். ரோகிணி, சில பேர் தேடி போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அவங்களே தேடி வந்து கொடுக்குறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நம்மளோட ஸ்டேட்டஸ் படிப்படியா அதிகமாகுதுன்னு அர்த்தம். நமக்கு வர ஆஃபரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இல்ல மனோஜ், அமௌண்ட் அதிகமா இருக்கு. சோ வாட்? நம்ம பிசினஸ் டெவலப் ஆக தானே போகுது. இந்த மாதிரி நிறைய பேங்க்காரங்க நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு தேடி வர போறாங்க. இப்ப நம்ம கிரெடிட் கார்டு தொடர்ந்து யூஸ் பண்ணோம்னா சாங்ஷன் ஆயிருக்கு. லைஃப் டைம் கார்டு இது. நீங்க மந்த்லி 10th பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள கட்டினா இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அதுவும் ஃபுல்லா கூட கட்ட வேண்டாம். இஎம்ஐ கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓ, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஓகே சார், வேற ஏதாவது ப்ரொசீஜர்? நீங்க இந்த ஃபார்ம்ல மட்டும் சைன் பண்ணா போதும் சார். கார்டே போறோம். 7 working daysல வந்துரும் சார். தேங்க்யூ சார். நான் வரேன். ரோகிணி, நீ வரப்பலாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்குது. அதான் உன்னை டெய்லிங்க வர சொல்றேன். நீ வந்தா சேல்ஸும் அதிகமாகுது. ஐஸ் வைக்காத மனோஜ். உண்மையதான் சொல்றேன். நீ எதையும் வச்சு பயப்படாத. இனிமே நம்ம டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்க போறோம். முதல்ல அந்த கார்டு வரட்டும். நம்ம 2 பேரும் ஃளைட் புக் பண்ணிட்டு கோவா போயிட்டு வருவோம். சரி, இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நான் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிடுறேன். அம்மா வந்தேன். அம்மா பாட்டி எங்க? பாட்டி கிச்சன்ல இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், கால் பண்ணி கொடுத்தாங்க. சொல்லுடா. அம்மா நான் உங்க கூடவே இருக்கேன். நீ வந்து என்ன கூட்டிட்டு போறியா? வருவேண்டா, உன்னை கூட்டிட்டு போக தான் போறேன். நிஜமாவாமா? ஆமா, நான் இங்க சென்னையில ஸ்கூல் பாத்துட்டு இருக்கேன். ஏமா நீ ஸ்கூல் படிக்கலையா? எனக்கு இல்லடா, ஒன்னு சேர்க்கறதுக்காக. ஐ, அப்ப நான் உங்க கூடவே இருப்பேனா? ஆமா. நீ புது ஸ்கூல்ல வந்து சேர்ந்துக்கிறியா? எனக்கு ஓகேமா. ஆமா, நீ இங்க வந்துட்டேன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டியா? அது பரவாயில்லமா, நான் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பேன். எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். சரிடா, இன்னும் கொஞ்ச நாள் தான். அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? ஐ ஜாலி, நான் அம்மா கூட போறேன். ஜாலி. சரி கிரிஷ், அம்மா அப்புறமா கூப்பிடுறேன். பாய். பாய்மா. எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. இல்ல வித்யா, ஆல்ரெடி லேட் ஆயிட்டு தான் இருக்கா, கன்சீவ் ஆகவே இல்ல. ஏய், மேரேஜ் ஆகி 1 year கூட முடியலடி. இப்பெல்லாம் 4-5 வருஷம் கழிச்சு தான் குழந்தைய பெத்துக்கிறாங்க. உனக்கு என்னடி அவசரம்? ஏய், நான் என்ன மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பாஸ்ட் எப்ப வேணும். அப்ப எனக்கும் மனோஜ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான எங்களுக்குன்னு ஒரு குழப்பம் தான் நடக்கும். அப்பதான் மனோஜ் என்னை விட்டு போகாம இருப்பான். அப்ப உங்களுக்கு குழந்தை பிறந்தா நீ மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை இருக்காதா? அப்படி இல்ல, பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா மொத்தமா என் லைஃப் என் கைக்கு போகாம இருக்க அந்த குழந்தை எனக்கு ஒரு நம்பி. மனோஜ் என்னை விட்டு கோவம் இருந்தாலும் குழந்தைக்காக என்ன மன்னிச்சு ஏத்துப்பான்ல. ஆல்ரெடி உனக்கு இருக்கிற குழந்தைய பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சியா? அவனை சென்னை கூட்டு வரணும் நீ தானே சொன்ன. அதுவும் பண்ணணும். கிரிஷ் அங்கே நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். நான் கன்சீவ் ஆகவே மாட்டேங்கிறேன். ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போது? ஆல்ரெடி நீ குழந்தை பெத்தவ தானே. ஒரு மைக் செட் வாங்கி தரேன், ஊருக்கே சத்தம் போட்டு சொல்லு. தெரிஞ்சவங்க யாராவது வந்துட போறாங்கடி. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரடி வர போறா? லேட் ஆக எனக்கு தான் பிரச்சனை வரும். சீக்கிரமா நான் கன்சீவ் ஆகணும். முதல்ல டாக்டர் பார்த்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என் பேரு ரோஹிணி. டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் அங்க வெயிட். ஓகே, தேங்க் யூ. இந்த ஹாஸ்பிட்டல் தானே? ஆமாக்கா, அக்கவுண்ட்ஸ் வேலை வேகன்சி இருக்குன்னு பார்த்தேன். இன்னைக்கு தான் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க. வேலை கிடைச்சிடும்ல? அது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதா தெரியும். கண்டிப்பா வேலை கிடைக்கும். சாமி வேண்டிக்கோ. சீதா, நீ வேலைக்கு போகணுன்றதுல உறுதியா இருக்கியா? ஏங்க அப்படி கேக்குற? இல்ல, உனக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருந்தா சொல்லு. மாமா தான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்றாருல்ல. இல்லக்கா, நான் படிக்கணும் தான் நீ உன் படிப்பை விட்ட. இப்பதான் உன் லைஃபும் நல்லா இருக்கு. மாமாவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு எனக்கு தெரியும்க்கா. மாமாவும் ரூம் கட்டுறதுக்கு பணம் சேர்க்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். இல்லக்கா, நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட. இப்ப எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டா போதும். அம்மாவையும் சத்தியாவையும் நான் பாத்துக்கிறேன். நேத்து தான் உன்னை சைக்கிள் உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்போ வேலைக்கு இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு ஒரு அடையாளத்தையும் இந்த வேலை தான் கொடுக்க போகுது. ஒரு பொண்ணுக்கு அவளோட வேலை தான் அவளை தன்மானத்தோட வாழ வைக்கும். நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போகணும். வேலை இருந்தா மட்டும் தான் உனக்கு அங்க மரியாதை கிடைக்கும். அதான் தெரியுமே, வீட்ல தான் பாக்குறேன். அப்படியா பண்ணு. தேங்க்யூக்கா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரியில ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சா? இல்ல டாக்டர், நார்மல் டெலிவரி தான். பெயின் வந்து 2-3 ஹவர்ஸ்லயே வந்து குழந்தை இந்த தடவை கன்சீவ் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, வாங்க. பிசிக்கலி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அப்புறம் டாக்டர் லேட் ஆகுது? அதுக்கு வேற சில ரீசன்ஸ் கூட இருக்கலாம். சைக்காலஜிக்கலா ஃபிட்டா இல்லனா கூட தள்ளி போகும். நீங்க எதையாவது நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கீங்களா? ஆமா டாக்டர், சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். எனி பர்టిక్యులர் ரீசன்? ஃபேமிலி இஷ்யூஸ் தான். எல்லா ஃபேமிலிலயும் ப்ராப்ளம் இருக்கும் தான். அது ரொம்ப யோசிக்க கூடாது. ரிலாக்ஸ்டா இருங்க. இருக்க சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. செகண்ட் பேபி சம்டைம்ஸ் லேட் ஆகலாம். பட் உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட். ஹலோ, சொல்லுங்கக்கா. மீனா எங்க இருக்கற? ஒரு வேலையா வெளிய வந்திருக்கேன்க்கா, சொல்லுங்க. ஒரு கஸ்டமர் 50 மாலை கேட்டுருக்காங்க. வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனா? பெரிய ஆர்டர்ப்பா. அமுதா நிஷாவெல்லாம் கேட்டு பார்த்தேன். அவங்க வேற இடத்துக்கு மாலை கட்ட போயிருக்காங்க. நீ வரியா மீனா? ஓ, அப்படியாக்கா? 1 மணி நேரத்துல வேணும்னு சொல்றாங்க. இப்பவே கட்ட ஆரம்பிக்கணும்ல? சரிக்கா, நான் சீதா வேலை விஷயமா வெளிய வந்திருக்கேன். அதான் அக்கா இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். சரி மீனா. ஓகே சார். எனக்கு 10 வயசுல குழந்தை இருக்கிறத மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்கியா? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னடி? தலைக்கு மேல இவ்ளோ போய் சேர்த்து வச்சிருக்கு. எப்ப மாட்டிப்பனே தெரியாது. அந்த பயம் ஒண்ணு பார்த்தா உனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறதுக்கு. இந்த பயம் கண்டிப்பா உன்னை விட்டு போக போறது இல்ல. அந்த பயம் போறதுக்காக தான் நான் உடனே குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றேன். பாரு, ஏதோ சர்க்கிள் லூப் மாதிரியே இருக்கு பாரு இது. உனக்கு பயம் போணும்னா நீ குழந்தை பெத்துக்கணும். நீ குழந்தை பெத்துக்கணும்னா உனக்கு பயம் போணும். உனக்கு பயம் போணும்னா நீ குழந்தை பெத்துக்கணும். நீ குழந்தை பெத்துக்கணும்னா பயம் போணும். நிறுத்து, போதும். நானே லூஸ் ஆயிடுவேன் போல இருக்கு. வேணா கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தை எவ்வளவு தள்ளி போறேன். நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஆல்ரெடி மனோஜ் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு கலர் கலரா சட்டையை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். என்ன பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான். அது சரிடி, ஏற்கனவே உனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனை பத்தி நீ இந்த வரைக்கும் வெளியில சொன்னது கூட இல்ல. அதுக்குள்ள இன்னொரு குழந்தைன்னா அப்படி குழந்தை பிறந்தா மட்டும்தான் என் லைஃப் எப்படியாச்சும் ஒரு லூஸ் இருக்கு. உனக்கு அது கூட கிடையாது. இப்படி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு நான் அவையார் பாட்டி மாதிரி இப்படியே இருந்துட்டு போயிடுவேன். இப்பவே நீ அப்படிதான் இருக்க. டேப்லெட்ஸ் வாங்க வா. சீதா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? நல்லபடியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியா? எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னியா? என்னடி உம்முன்னு நிக்கிற? உள்ள போய் எப்படிதான் நின்னியா? ரொம்பவே வித்தியாசமான 3 பழங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 3 லோங்கன்.
இந்த பழத்தை வெளியே பார்க்க ஹார்டா தெரிஞ்சாலும் உள்ள ஜெல்லி மாதிரி ஃப்ளஷ் இருக்கும். இதுல அதிகமான விட்டமின் சி இருக்கனால நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணும். இது டேஸ்டும் சூப்பரா இருக்குமா. நம்பர் 2 ரெட் கிவி. இத வெளியே பார்க்க நார்மல் கிவி மாதிரி இருந்தாலும் இதோட ஃப்ளஷ் ரெட் கலர்ல இருக்கும். இது கலர்ல மட்டும் ஸ்பெஷல் இல்ல, நார்மல் கிவி பழத்தை விட இதுல பல மடங்கு அதிகமா விட்டமின்ஸ் இருக்கு. அதனால விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கவங்க இந்த பழத்தை நிறையவே சாப்பிடலாம். நம்ம 1 பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்பர் 1 சைனீஸ் பேபெரி. இந்த பழத்தை பார்க்க வித்தியாசமாவும் அழகாவும் இருக்குல்ல. இது சிவப்பு கலர்லயும் ப்ளூ கலர்லயும் இருக்கும். 2000 வருஷத்துக்கும் மேல சைனால இந்த பழத்தை எல்லா வித வயிற்று பிரச்சனைக்கும் மருந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.